ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டொமேட்டோ சூப். எவ்வளோ திக்காக எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரெட் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய ரெஸ்டாரண்ட்டில் இதுக்காக ஆர்டிஃபிஷியல் கலர் அண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்க்காமல் எப்படி ஹெல்த்தியாக டேஸ்டியாக வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செய்யலாங்கிறத காட்டுறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டொமேட்டோ சூப்பர்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டொமேட்டோ சூப் செய்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அது சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 4 பீஸ் இஞ்சி, பொடிசா நறுக்குன 5 பல்லு பூண்டு, ஒரு பிரிஞ்சி இலை, 7லேருந்து 8 பீஸ் கேரட் சேர்த்துக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம சேர்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட், அதுதான் பீட்ரூட். ஒரு 7லேருந்து 8 பீஸ் அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதால தான் நம்மளோட இந்த டொமேட்டோ சூப்புக்கு ரிச் கலர் அண்ட் டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு பட்டரில் நல்லா சாட்டே பண்ணிடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த டொமேட்டோ சூப்புக்கு பெங்களூர் தக்காளி நல்லா பழுத்ததாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேனில் சேர்த்துடுறேன். ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த பெங்களூர் தக்காளி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த டொமேட்டோ சூப் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். நம்ம நாட்டு தக்காளி சேர்த்தோன்னா இந்த சூப் கொஞ்சம் புளிக்கும். அதனால தான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். 2 நிமிஷமாக வதக்குனதுக்கப்புறம் இந்த தக்காளி வேகிறதுக்காக 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தக்காளி வேக விடலாம். இந்த தக்காளி வெந்தால் மட்டும் போதும், தண்ணி நல்லா சுண்டணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் நம்ம வேக வச்ச எல்லாத்தையும் சேர்த்துடுறேன் தண்ணியோட. இதை தவிர எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எந்த தண்ணியும் சேர்த்துடாதீங்க, இதுவே போதும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். டொமேட்டோ பேஸ்ட்டை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ண இந்த டொமேட்டோ சூப்பை இதில் சேர்த்துடுறேன். இந்த டொமேட்டோ சூப் நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த டொமேட்டோ சூப்புக்கு திக்னஸ்க்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ இந்த டொமேட்டோ சூப்பில் சேர்த்துடுறேன். சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவரோட ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த சூப் நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டொமேட்டோ சூப் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ஃபீவர் வரும்போது, கோல்டு, காஃப், இன்டைஜஷன், வெயிட் லாஸ்க்கெல்லாம் இந்த சூப் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியோடு நான் உங்களை பார்க்க வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.